படிச்சவங்க கிட்ட விஷமத்தனம் இருந்தா படிக்காதவங்க கிட்ட வீம்பு இருக்கு. பல பேர் அனுபவத்தை நான் கதையா எழுதினேன். என் கதையை யார் யாரும் எழுதுறாங்க. எந்த ஊருக்குன்னு டிக்கெட் வாங்குறது? எங்களை கண்டதும் மரியாதைக்கு வண்டி விட்டாருங்க. நீ இந்த பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் மனசறிங்க வந்திருக்க கூடாத காத்துமுத்து? ஊர் பஞ்சாயத்துல 4 பேருக்கு முன்னால உன்னையே கட்டிக்கிறேன்னு திடமா சொன்னாடா அந்த பொண்ணு. அத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாடா முட்டா பயல? ஒரு பொண்ணு கழுத்தை கொடுத்தாதான் கல்யாணமா? எப்ப அவ மனசை கொடுத்துட்டாளோ அப்பவே அவ கல்யாணம் முடிஞ்சு போயிடல. பஞ்சாயத்து கூடி பேசினதுனால அது உன் பொண்ணு இல்லடா, எங்க பொண்ணு. என்னமோ நினைச்சா நீ ஏத்துப்பே, இல்லன்னா விட்டுருவேன்னா அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருப்போம். என்ன அப்ப அந்த பொண்ணு பொய் சொல்லலாங்களா? படிக்கல நடிக்கலாங்களா? பொய்யில ஆரம்பிச்சா அந்த கல்யாணமோ குடும்பமோ கடைசி வரைக்கும் நினைக்குங்களா? படிச்சவனா உனக்கு பிடிக்காது, படிக்காதவள இருந்தாதான் உன் கூட ஒத்து போகலாம், ஒன்னா வாழலாம்னு அவன் நினைச்சிருக்கா. அதுக்காக அவ தன் கௌரவத்தையே தியாகம் பண்ணிருக்கா. காத்துமுத்து, உள்ள இருக்க மனசை பார்க்கணுமே தவிர மேல இருக்க படிப்பை பார்க்க கூடாது. இத பாருப்பா, லட்சுமி ராவே மயந்திக்குன்னு நாங்க பாட்டு பாடிதான் கூப்பிடுறோம். நீ பாடாமலே லட்சுமி உன் வீட்டை தேடி வந்திருக்கான்னா அது உன்னை பெத்தவா செஞ்ச புண்ணியம். இஷ்டம்னா வச்சுக்கோ, இல்லைன்னா வாங்க போலாம். இனிமே கொப்புரான்னு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணு கேப்ப தருவியா? நான் கேட்கறத வச்சு அப்புறம் நீ கேள்வி செய்யக்கூடாது. என்னடா அந்த முட்டா பையப்புள்ள இதை போய் கேட்கறான வெக்கம் இல்லாம சிரிச்சிடக்கூடாது. தப்பா எடுத்துக்காத. எனக்கு இங்கிலீஷ் படம் சொல்லி கொடுக்குறியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.